தொடாதே. எங்க மாமாக்காரு பார்த்தாருன்னா திட்டுவாரு. ஆமா, நீ யாரு? கோடீஸ்வரனுக்கு நான் 2வது சம்சாரம். அவன் கெட்ட கெட்டுக்கு 2 சம்சாரம். உன் பேர் என்ன, ஊர் என்ன? பங்கனப்பள்ளி பங்காளி பாப்பா. நான் மாம்பழ கடை வச்சிருந்தேன் பங்கனப்பள்ளியில. ஒரு சமயம் கோடீஸ்வரரு மாம்பழம் வாங்குறதுக்காக என் கடைக்கு வந்தாரு. மாம்பழம் வாங்குறதுக்கு பதிலா என்ன வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜக்கு இல்ல ஜக்கு. ஏய், நீ யாரு? நான் ஜக்குவோட மாமனாரு. எங்க அவன் ஜக்கு? रूप तेरा मस्त है ना, प्यार मेरा दीवाना. யாரியா நீங்க? நான் ஜக்குவோட மாமனாரு. இங்க எதுக்கு வந்துக்கிற கையவா? அந்த ஜக்கு பைய ஒரு சாதாரண வெள்ளாட்ட இங்கிலீஷ் பேசுற ஆடுன்னு சொல்லி என் தலையில கட்டிட்டான். இன்னைக்கு அவனை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். ஆமா, இவ்வளவும் கேக்குறிய? நீ யாரு? நான் கோடீஸ்வரனோட 3வது சம்சாரம். 3வதா? நீ ஏன் பத்தற? அந்த ஆளுக்கு வசதி இருக்கு, கட்டிக்கிறாரு. ஏய், ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்து கரெக்டா பண்றீங்களா? வெளிய போங்க. நீங்க போகலன்னா நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணி எங்களை கற்பழிச்சிட்டு தான் சொல்லுவோம். 5 லட்சம் ரூபாய் மானநஷ்ட வழக்கு கேட்போம். நமக்கு அவ்வளவு கொடுப்பாங்களா? சும்மா கேட்டு வைக்கிறதானே. கடைசியில 2000 ரூபாய் கிடைச்சாலும் ஓகே. ஐயோ, இது போலீஸ் கேஸ் ஆயிடும் போல இருக்க. வாங்க, இன்னொரு நாளைக்கு வந்து கடனை வசூல் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, எனக்கு போலீஸ் தான் பயம். நட, போங்க போங்க. சீக்கிரம் இந்த ரெட்டச்சடக்காரிய செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். ஆளு சந்தன கட்ட மாதிரி இருக்கா, கடத்திட வேண்டியதுதான். இந்த ஒத்த ஜட பயங்கரமான நாட்டு கட்டியா இருக்கா. ஒரே அமுக்க அமுக்கிடுவோம். ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, உட்காருங்க. பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. நீங்க தான் ஒரிஜினல் பொம்பளை, நீங்க உட்காருங்க. என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். வத்தி பொட்டி வச்சிருக்கீங்களா? வத்தி போட்டியா? ஏன் காப்பி போட போறீங்களா? தம் அடிக்கணும். அப்படியா? உங்ககிட்ட இன்னொரு சிகரெட் இருக்கா? யாருக்கு? எனக்கு. நம்மளை விட மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்கு. இந்தாங்க. சில்லறை சார். நல்லா எடுக்கிறீங்களே. ரொம்ப வருஷமா சிகரெட் எடுக்கிறீங்க. நான் கத்துக்கிட்டேன். மோசமான அப்ப. அங்க என்ன தாத்தா? ஐயோ, என் சம்சாரம் குரல். ஐயோ, எங்க சித்தி வந்துட்டாங்க. சித்தியா? நீ யாரு? நான் தான் ஜக்கு. நான் தான் கோடீஸ்வரன். அம்மா, மகளே மகளே, வாங்க ஓடிடுவோம். ஐயோ, என்ன சொந்த குரலே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா தொலைச்சிருவாரு. வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறா, பொம்பளை வேஷம் போட்டா ஊரை ஏமாத்துறேன். உனக்கு வெக்கமா இல்ல? நான் மட்டும் பொம்பளை வேஷம் போடல, என் பையனும் பொம்பளை வேஷம் போட்டான். நல்லா இருந்தான், கவர்ச்சியா. பாவி, என்ன காட்டி கொடுத்துட்டியே. நீ எனக்கு அப்பனே கிடையாது. பின்ன என்ன சித்தப்பா? எட்டப்ப. வாய மூடுற. ஒருத்தர் வாய மூடுறதுனால ஊர் வாய மூணது ஆகாதரா. சக்கரவர்த்தி பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு எத்தனை மில் இருக்கு? 5. எஸ்டேட் 6. பங்களா 7. தியேட்டர் 8. கார் 9. கம்பெனி 10. பெரியப்பா, இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாதீங்க. எனக்கு 10க்கு மேல என்ன வராது. இத்தனை இருந்தும் தம்பியினுடைய குடும்பம் 5க்கும் 10க்கும் ஊர்ல கை நீட்டுறாங்கன்னா என்னடா அர்த்தம்? 20, 25 கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் அர்த்தம். வாய மூடுற. இதனால யாருக்குடா அவமானம்? ஜக்கு ஜக்கு, இல்ல எங்கடா இருக்க? டேயா, என்னையா மரியாதையில பேசுற? உனக்கு என்னடா மரியாதை? என்ன ஏமாத்தி இந்த ஆட்டை ஏன் தலையில கட்டி நல்ல வேளை என் பையன் ஆட்டை வித்தான். யானையை வித்திருந்தா அதை தூக்கிட்டு அலைய முடியுமா? என் பையன் நானே இஷ்டேன். உங்களை நம்பித்தானே சம்பந்தி இந்த கபோதி பயலுக்கு என் பொண்ணை கொடுத்தேன். இவன் அவளை வாழ வட்டி ஆக்கிட்டாங்க. கவலைப்படாதே, இன்னும் ஒரு வாரத்துல இதுக்கு ஒரு வழி பண்றேன். உங்க மூஞ்ச பார்த்தானே நான் பொண்ணு கொடுத்தேன். பின்ன முதுக பார்த்தா பொண்ணு கொடுப்பாங்க. பாத்தீங்களா உங்க எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு? இன்னும் 1 வாரம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும். அப்படி இல்ல இந்த ஆட்டை 5000 ரூபாய்க்கு வித்து தரணும். ஆமா, நான் வர்றேன். இவன் பொண்ணை வாழ வைக்க வந்தானா இல்ல ஆட்ட வைக்க வந்தானா? நான்சென்ஸ். உன்னதான் சொல்றாரு. ஏண்டா டேய் வா, அந்த ஆட்டை எப்படி 5000 ரூபாய்க்கு வித்த? ரொம்ப சுலபம். எப்படிடா? நீ சாயங்காலம் 5000 ரூபாய் பணத்தோட மைதானத்துக்கிட்ட வா. இங்கிலீஷ் பேசுற ஆடு உனக்கும் தரேன். நம்ம கையில 1000 ரூபாய் கொடுத்தா தெலுங்கு பேசுற மாடே இருக்கு. வேணுமா? வேணாம், நான் உங்க அப்பேன். என்ன கோடீஸ்வரன், என்ன இந்த தெருக்கோடியில் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க? கடன் வாங்குறதுக்கா டெல்லிக்கு போனேன். கிடைச்சதா? அவரு கடன் வாங்குறதுக்கா அமெரிக்கா போயிட்டாரு. கிழிஞ்சது. என்ன பாதி பக்கத்து மீச கிழிஞ்சிருக்கு? அது ஒரு பெரிய கதை. என்ன? என் பொண்டாட்டி தான் கர்ப்பமாயிருவேன்னு என்கிட்ட பந்தயம் போட்டா. நீ கர்ப்பமே ஆக மாட்டேன்னு நான் பந்தயம் போட்டேன். கடைசியில அவ கர்ப்பம் ஆயிட்டா. பந்தயப்படி நான் ஒரு பக்கத்து மீசி எடுத்துட்டேன். என்னையா பந்தயப்படி பல்பொடின்னு எதுல பந்தயம் கட்டுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையா? ஆமா, நீ எங்க இப்படி? என் சம்சாரம் தொல்லை தாங்கல, நான் சாமியாரா போலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். சாமியாரா போறேன்னு சொல்லுவானுங்க, ஆனா எவனுமே சாமியாரா போனதே இல்லை. நான் சாமியாரா போயிட்டா என்ன பண்றியா? நீயே சொல்லு. நீ மட்டும் சாமியாரா போயிட்டேன்னு வச்சுக்க, நான் மீசி எடுத்துக்கிறையா.
மீசியாது மீதான் இருக்கு செய்ய காணா. அப்படின்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். பந்தயம் மொட்டை பந்தயம் மொட்டை மொட்டை பந்தயம். என்னையா மாறி போச்சு? சம்சாரத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சது மாதிரி இருக்கும், இவங்கிட்ட பந்தயத்துல ஜெயிச்சது மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்க. இது பழசு. ஒரே கல்லில் 2 மாங்க, ஒரு பிஞ்சு. இது புதுசு. ரொம்ப சுத்தமான வேலையா இருக்கு. எந்த ஊரு? பழனியா, திருப்பதியா, திருத்தணியா? ரோட்ல ரோட்லயா? இந்த மொட்டைக்கு யாரு காரணம் தெரியுமா? ஒப்பா. எங்க அப்பாவா? அவரா? அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே. அதான் ஆளை வச்சு வச்சிருக்காரு. அட விளையாடாதீங்கப்பா. உங்க அப்பா ஊரை விட்டு போகும்போது இந்த கடுதாசியை கொடுத்துட்டு போனாரு. இதாங்க. ஏன் ஸ்டாம்ப் வாங்க துட்டு இல்லையா அவர்கிட்ட? அன்புள்ள குடும்பத்தாருக்கு நமது இந்திய நாட்டு பிரதமர் ஜனாதிபதி தவிர எல்லார்கிட்டயும் நான் கடன் வாங்கிட்டேன். அவங்க கிட்டயும் கேட்டிருப்பேன், ஆனா அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா அவங்க வெளிநாடு போயிருக்காங்க. இத புரிஞ்சுக்காத கடன்காரங்க என்ன துரத்தி அடிக்கிறாங்க. கடன்காரங்க தொல்லை ஒரு புறம், பந்தயத்துல ஜெயித்தது மறுபுறம். பந்தய விவரம் மொட்டையிடம் கேட்டுக்கொள்ளவும். அது என்ன விவரம்னா? வாய முடியா? இதற்கு மேல் அழுது கொண்டே படிக்கவும். மேல படிடா. காமாட்சி, இந்த துயரத்தின் காரணமாக நான் தற்கொலை பண்ணிக்குவேன். எங்க நான் செத்துட்டா நீயும் உடங்கட்டி ஏறி அங்கேயும் வந்து என் உயிரெழுப்பியோங்கிற பயத்துலதான் நான் சன்னியாசிய போறேன். அடியே காமாட்சி. அடே எழுதிருக்காரு. மேல படிடா. அடியே காமாட்சி, அதையே ஏன்டா படிக்கிற? அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நீ புருஷனாவும் நான் பொண்டாட்டியாவும் குடும்பம் நடத்தணும். உன்னை நான் கொடுமைப்படுத்தணும். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடி. இப்படிக்கு இந்த ஜென்மத்தில் உன் புருஷனாகிய கோடீஸ்வரனும், அடுத்த ஜென்மத்தில் உன் மனைவியாகிய கோடீஸ்வரியும். நல்ல வேலை பந்தயம் மட்டும் ஊரை விட்டே போயிட்டான். அப்பா! அத்தா, எங்கீங்க போயிட்டீங்க? ஐயோ, பக்கத்துல இருந்தவர் படம் ஆயிட்டாரு, நான் ஜடம் ஆயிட்டானே. என்ன செய்வேன்? அம்மா, அப்பா ஒரேடியா போயிட்டாரா? அம்மா, அத்தா. தம்பி, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அதுக்குள்ள சிவராமன் போயிட்டாரா? யோ, உடனே சங்கு ஊதுருவீங்களே. அப்பா இன்னும் சாகலையா? சரி, நம்ம பணத்துக்கு என்ன வழி? வீடு இருக்குது இல்ல, வீட்டு மேல ஏறி ஏலம் விட்டு நம்ம பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். வீட்டு மேல ஏறுவியா? ஓடு உடைஞ்சு உள்ள விழுந்துருவியா? ஐயா, வயசு பொண்ண வச்சுட்டு நான் எங்கேயா நிப்ப? இந்த பயம் புருஷன் இருக்கும் போதே இருந்திருக்கணுமா? நாங்க அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தோம்ல. நீங்களாவது அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தீங்க, நாமளே நினைச்சு ஏமாந்துட்டனே. சித்தி, தங்கச்சி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. டேய், இப்ப என்னடா பண்றது? இனிமேதான் நம்ம ஓஹோன்னு வரப்போறோம். அண்ணே, என்னன்னே சொல்ற? நம்ம நல்ல நேரம் அப்பா ஒழிஞ்சிட்டாரு. இனிமே போய் நாம நிக்க வேண்டிய இடத்துல நிப்போம், ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிப்போம்.